ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தி கூல்ட்ரிங்க் தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லா ஜூஸ் தான் போட்டிருக்கோம். இதில் ஆம்லா வித் வாட்டர் அண்டு சுகர் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். வீட்டில் கிட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹனியோ அல்லது நாட்டு சர்க்கரை, நார்மலான சுகர் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுங்க. பெரியவங்க பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சுகர் இல்லாமல் சாப்பிட்றது இன்னும் பெஸ்ட்டு தான். பட் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இது ஜூஸ் ஐட்டமாக எடுத்துக்கோங்க இந்த சம்மருக்கு. வெயிலுக்கு அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸாக குடிக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் சாப்பாடு சாப்பிட்றத விட. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஃபால்ட்டு பிரச்சனை இருக்கவங்களுமே தினமுமே அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் 3 நெல்லிக்காய் சேர்ந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஹேர் ஃபால்ட் உங்களுக்கு வரவே வராது. ஆல்ரெடி இருந்தாலுமே கூட அது சீக்கிரமே ரெக்கவர் ஆகிடும். நம்ம தினமுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ ஒரு செடி எப்படி வளருது, அது பார்த்திங்கன்னா தினமுமே அது கொஞ்சமாவது தண்ணி தேவைப்படுது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தினமுமே தண்ணி ஊற்றி தான் அது நிறைய வளர்ந்து நமக்கு ஃபைனலாக பூக்கள், காய்கள், பழங்கள் கொடுக்குது. ஸோ அதே போல் தான் நம்மளுடைய ஹேருமே கூட தினமுமே ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். ஹேரும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்மளோட ஹெல்த்தை எடுத்துக்கோங்க. ஒரு 2 நாள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், அதாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றோம். மீதி ஒரு 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்றோம். அல்லது ஃபாஸ்டிங் இருக்கிறோம் ஒரு 2 நாள், ஒரு நாள் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்து அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நீங்களே பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இந்த சம்மர் முடிகிற வரைக்குமே ஹெல்த்தியான கூல்ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஹோம்மேடாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நம்ம ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கடையில் இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அதெல்லாமே நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அதிகமாக மெடிசன்ஸுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எப்போவுமே நம்மளோட லைஃப்பில் ஆஸ் அ ஹியூமன் பீனாக கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்துக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். தினமுமே பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் அல்லது ஆம்லா ஜூஸ், கேரட் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், மெலன் ஜூஸ் இந்த மாதிரி சம்மர் முடிகிற வரைக்குமே எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு முடியலன்னா பேசிக்காக மோர் இருக்கு இல்லையா, அது மட்டும் கூட எடுத்துக்கோங்க. இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் யூஸ்ஃபுல்லான இந்த கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, தினமுமே இந்த கண்டென்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே அதை ஊற்றி பைப்பு சொருவி அப்படியே இது மேலே வச்சு மூடி ஐஸ் கட்டெலாம் போட்டு மூடி அப்படியே பைப்பை திறந்து விட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். டம்ளர் வச்சு பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், கண்டென்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே. எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. ஹெல்த் இஸ் வெல்த்.